Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Center. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேஷண்ட் கவுன்சிலிங்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது பேரியர்ஸ் டு தி எஃபெக்டிவ் கவுன்சிலிங். ஓகே, ஸோ பேஷண்ட் கவுன்சிலிங்கில் முக்கியமான பேரியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கேட்டகரி. ஒன்று ஃபங்க்ஷனல் பேரியர், இன்னொன்று இமோஷனல் பேரியர். ஃபங்க்ஷனல் பேரியர் என்னென்னா பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கிறதுன்னு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்காது. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் பேரியர். மேபி அவங்களுக்கு படிப்பறிவு, காது கேளாமை, பார்வை குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபங்க்ஷனல் பேரியரில் வரும். சரிங்களா? இமோஷனல் பேரியர் அப்படின்னா என்னென்னா பேஷண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ஒரு இமோஷ்னல் ப்ராப்ளமில் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய தாட் வந்து அந்த விஷயங்களில் டைவர்ட் ஆனதுனால நம்ம என்ன சொல்கிறோன்றதை அவங்க கவனிக்காமல் போகலாம். ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், வரி ஒரு சேட்னஸ் ஒரு தேசே எம்பராஸ்மெண்ட், சில நோய்கள்லாம் வந்து இவங்ககிட்ட போய் இப்போ நம்ம பேசணுமே அப்படின்றது. ஸோ அண்ட் ப்ராடாக பிரிக்கணும் அப்படின்னா பேஷண்ட் கவுன்சிலிங்கோட பேரியர்ஸை வந்து பேஷண்ட் பேஸ்ட், ப்ரொவைடர் பேஸ்ட், சிஸ்டம் பேஸ்ட். பேஷண்ட் பேஸ்ட் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்கன்றதே தெரியாது. ரெண்டாவது ஜெண்டர் இஷ்யூ. இந்த ஃபீமேல் பேஷண்ட் வந்து மேல் பேஷண்ட்கிட்ட ப்ராப்பராக வந்து அதை பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸோ இல்லை யூடிஐ இன்ஃபெக்ஷனோ அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா தே வில் ஃபீல் லிட்டில் பிட் எம்பராஸ்ட். ஓகே, அண்ட் லாங்குவேஜ் வந்து அடுத்த ப்ராப்ளம். இது வந்து பேஷண்ட் பேஸ்டு பேரியர். ப்ரொவைடர் பேஸ்டு பேரியர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்மசிஸ்ட்டுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நம்ம வந்து இந்த ட்ரக் டிசீஸை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியுமா, இந்த ட்ரக்கை பற்றி நமக்கு ஃபஸ்ட் நல்லா தெரியுமா, நம்ம எங்கன்னா எதனா தப்பாக சொல்லிட்டோன்னா அண்ட் அதை தாண்டி அடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபில் பண்ணோன்னு ஃபுல்லாகவே அதுக்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்க டியூ டு ஓவர் க்ரௌடிங். ஸோ ப்ரொவைடர் பேஸ்டு பேரியர். மூணாவது சிஸ்டம் பேஸ்டு பேரியர். இந்தியாவில் சிஸ்டமே வந்து லீகலாக வந்து நீங்கள் வந்து பேஷண்ட் கவுன்சிலிங் கொடுத்து தான் ஆகணுன்றது எந்த விதமான கட்டாயமும் இல்லைன்றதுனாலேயே வந்து யாரும் வந்து பெருசாக பேஷண்ட் கவுன்சிலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஓகே, சரி, எப்படி வந்து இந்த பேரியர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு சென்சரி அப்நார்மாலிட்டிஸ், அதாவது விஷுவலி இம்பேர்மெண்ட் இருக்குன்றனால நம்ம பிரெய்லி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த தொட்டு பார்த்து அதெல்லாம் வந்து என்னென்னு உணர வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரெய்லி டெக்னிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது சிலருக்கு வந்து செமி விஷன், லைக் பாதி தெரியும் பாதி தெரியாதுன்னா நல்லா கிளியர் லைட்டிங்கான ஒரு ஏரியாவில் நம்ம பேசணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம சைன் லாங்குவேஜ், செய்கை பாஷையிலையோ இல்லை கொஞ்சம் உரக்க பேசுகிறது, அந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயே புரிய வைக்கிறது, பிக்சர்ஸ் காமிச்சு புரிய வைக்கிறது. லாங்குவேஜ் பேரியராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில லாங்குவேஜ் வந்து நமக்கு ரைட் பண்ண தெரியும். ஸோ ரைட் பண்ணி காமிக்கலாம், அதை எழுதி காமிக்கலாம். ஓகே, சில லாங்குவேஜ் நம்மளுக்கு பேச தெரியும், எழுத தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஊர்லேயும் அதே நம்பர் தான், அதே கலர் தான், அதே ஷேப் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, இப்போ தான் நிறைய கூகுள் டிரான்ஸ்லேட் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதில் கூட போட்டு கூட நீங்கள் அவங்களுக்கு என்ன பேசணுன்றது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க லாங்குவேஜ் புரியுதோ புரியலையோ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணாலே அவங்களுக்கு புரியலனாலுமே கூட ஹாஃப் அண்டர்ஸ்டாண்ட் அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இமோஷனல் பேரியரை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பேஷண்ட் மேலே சிம்பத்தி காட்டக்கூடாது, எம்பத்தி காட்டணும். சிம்பத்தினா ஐயோ பாவம் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சே கிடையாது, எந்த அளவுக்கு அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். எம்பத்தி இன் த சென்ஸ், பிகாஸ் காலையிலேருந்து நீங்கள் நிறைய பேஷண்ட்டை பார்க்குறதுனால நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டீங்கன்ற உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் அவங்க உடம்புலேயே ஒரு பெரிய பிரச்சனைன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும், பிகாஸ் நீங்கள் உங்களோட தொழிலே அதுதான், நீங்கள் அதில் தான் சேலரி வாங்க போகிறீங்க. பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்திருக்கிறது அவங்களோட உடம்புல இருக்க ஒரு பிரச்சனைக்காக. ஸோ அவங்க உங்களை விட அவங்களுக்கு பிரச்சனை அதிகம் இப்போ. ஸோ அப்படின்னும் போது அவங்கள நீங்கள் அந்த அளவுக்கு கேர் பண்ணி ட்ரீட் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அப்படி ஆயிருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? யூ ஹாவ் டு ஷோ மோர் எம்பத்தி டுவர்ட்ஸ் த பேஷண்ட். இதெல்லாம் பண்ணால் நம்ம இதிலிருந்து ஓவர் கம் ஆக முடியும். சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பேக்கேஜ் இன்சர்ட். பேஷண்ட் பேக்கேஜ் இன்சர்ட்ன்றது ஒரு மாதிரியான மெடிகேஷன் கைடு. ஓகே, அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷனோடு சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அந்த ட்ரக்கை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூடவே பின் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, பிரிண்டட் லீஃப்லெட். ஓகே, ஸோ அதில் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ், சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக எப்படி ட்ரக்கை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் லேபிள் ஆர் ப்ரிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அது கொடுக்கறது மூலயமா பேஷண்ட்டுக்கு வந்து அதோடைய கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், யாரெல்லாம் அந்த மருந்தை எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் தெரிய வரும்.
ஸோ இந்தியாவில் வந்து பேஷண்ட் பேக்கேஜ் இன்சர்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில ட்ரக்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதாவது இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் மெத்தட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், கான்ட்ராடிக்ஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், என்னென்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன இன்கம்பேட்டபிலிட்டிஸ் வரும், எவ்வளோ நாளைக்கு அதை வச்சுக்கலாம், ஷெல்ஃப் லைஃப் என்ன, ஓப்பன் பண்ணி இத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் யூஎஸ்எஃப்டிஏல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, அதோட இண்டிகேஷன்ஸ் அண்ட் யூசேஜ், கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், வார்னிங்ஸ், ப்ரிகாஷன்ஸ், அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ட்ரக் அப்யூஸ், டிபெண்டன்ஸ், ஓவர் டோசேஜ், டோசேஜ் எப்படி, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சப்ளை பண்ணுறது. ஸோ இட் வேரிஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ பிபிஐ வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகும். லாஸ்ட்டாக வந்து பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் அப்படின்றது என்னென்னா, மெடிசன் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு குட்டியாக புக்லெட் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு 4 பேப்பர் அப்படி மடித்து போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மடித்து வச்சுருப்பாங்க. அது பிஐஎல், பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட். அதில் வந்து அந்த மெடிகேஷன் எந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு டோஸ் என்ன, சைடு எஃபெக்ட் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ லைக் அது வந்து எல்லா மெடிசன்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஹேலர் வாங்குறீங்க, ஸோ அதில் இருக்கும். அண்ட் ரோட்டா கேப்ஸ் ஏதாவது வாங்குறீங்க, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு படம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க இல்லையா, எப்படிலாம் எடுத்துக்கணுன்ட்டு. ஸோ பிஐஎல், பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் என்னதான் ஃபார்மசியில் சொல்லி அனுப்பினாலும் வீட்டுக்கு வந்து புரியாதில்ல. ஸோ தட் வில் இம்ப்ரூவ் த அவேர்னஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னமும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட். அண்டு உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பட் இருந்தாலும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி இருக்கும் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட். ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பேரியர்ஸ் டு பேஷண்ட் கவுன்சிலிங், patient package insert and patient information leaflets. ஓகே, அண்ட் இதை தாண்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கவுன்சிலிங்கில் வந்து இன்னும் ஒரு டாபிக் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகே, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கவுன்சிலிங் பாயிண்ட்ஸ் ஃபார் க்ரானிக் டிசீசஸ். அதாவது அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.